வணக்கம். தலைநகர் டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் இன்று காலை முதல் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வைத்திறன் காரணமாக விமானங்களை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று விமான அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் டெல்லி வர வேண்டிய 14 விமானங்கள் அவசரமாக வேறு விமான நிலையத்திற்கு திசை திருப்பப்பட்டுள்ளது. இதில் 2 சர்வதேச விமானங்களும் அடங்கும் என தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. அதில் 11 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும், 2 விமானங்கள் சண்டிகருக்கும், 1 விமானம் லக்னோவுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. பல விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் விமான நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்கள் விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிலையங்களை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. விமான நிலைய நிர்வாகம் மற்றும் வானிலை சீரான பிறகு விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்லி என்சிஆர் மற்றும் பகுதிகளில் இன்று டெல்லி வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துள்ளது. மற்றும் குறிப்பாக தெற்கு டெல்லி, மத்திய டெல்லி, சாஸ்திரி பவன், ஆர்கேபுரம், மோதிபாக் பகுதியில் கனமழை பதிவாகியுள்ளது. மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் இடி மின்னல் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மதுரா சாலை, பாரத் மண்டபம், நஜப்கட், பிக்னி சாலை மற்றும் ரோஹித் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் நீர் தேங்கியுள்ளதால் பல சாலைகள் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் இன்று அதற்கு பதிலாக டெல்லி போக்குவரத்து துறை மாற்று பாதையில் செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். இன்று முழுவதும் டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் ஆய்வு தெரிவித்துள்ளது. டெல்லியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கார்த்தி வழங்கி கேட்டோம்.